பண்ண நான் உனக்கு பண்ணி காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் வந்து ஹீரோ ஹோல்ட் பண்ணி காட்டுவான். அதே மாதிரி பண்ணி காட்டுவான். இந்த வாட்டி நம்ம ஹீரோயின் ட்ரை பண்ணும்போது ஹீரோயினும் சக்சஸ்ஃபுல்லா வந்து அந்த செல்ஃப் டிஃபென்ஸ் கத்துப்பான். நெக்ஸ்ட் சீன் காட்டுறாங்க. நெக்ஸ்ட் சீன் நம்ம ஹீரோ வந்து அந்த காயின் வந்து டெஸ்ட் பண்ணி பாக்குறான். அந்த சிப்பை போட்டு பார்த்தா அந்த ஃபேக், அந்த சிப்பை யாரோ மாத்தி வச்சிருக்காங்க. அப்பதான் அவனுக்கு தெரியுது இது யார் பண்ணிருப்பா எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்களுக்கு கால் பண்றா. அது யாரா அந்த பொண்ணு. அந்த பொண்ணு சீக்கிரட்டா வந்துச்சுல்ல, லைக் அந்த இது ஆபீஸ்க்குள்ள. சோ அந்த பொண்ணு தான் வந்து அதை மாத்தி வச்சிருக்கா. அவனுக்கு கால் பண்ணிட்டு உனக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கேட்கறான். அந்த பொண்ணு சொல்றா எனக்கு நீ தான் வேணும் அப்படின்றா. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நான் அட்ரஸ் அனுப்பிச்சுக்கிறேன், நீ என்ன வந்து மீட் பண்ணு அப்படின்னு சொல்றான் அந்த பொண்ணு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ஓகே சொல்லலாம். அந்த பொண்ணுக்கு ஹீரோக்கும் என்ன பிளாஷ்பேக்னா, அந்த பொண்ணு வந்து ஹீரோ ஒன் சைட் லவ் பண்ணிட்டு இருப்பான். அதாவது அந்த ஹீரோவோட கேங் தான் அந்த பொண்ணு. ஒன் சைட் லவ் பண்ணிட்டு இருப்பான். பட் அந்த டைம்ல வந்து ஹீரோ வந்து ஹீரோயின் கூட இருந்ததுனால அவ கொஞ்சம் காண்டா இருப்பா ஹீரோயின் மேல. சோ இங்க நம்ம நெக்ஸ்ட் சீன் காட்டுறாங்க. நெக்ஸ்ட் நம்ம ஹீரோயினுக்கு ஒரு கால் வருது. அது வந்து அந்த பொண்ணு தான் பண்றா. அந்த பொண்ணு வந்து ஒரு பையன்கிட்ட கொடுத்து பேசுறா. அந்த மாதிரி இன்டர்வியூக்கு நாங்க ரிப்போர்ட் கூப்பிடுறோம், இன்டர்வியூ எடுக்கணும், உங்களுக்கு பிளே வந்து சூப்பரா இருந்துச்சு, நீங்க வருவீங்களா இன்டர்வியூக்கு அப்படின்னு சொல்லி கேட்டுருக்கோம். நம்ம ஹீரோயினுக்கும் செம ஹாப்பி எடுத்து சரி ஓகே நான் வரேன் அப்படின்னு சொல்லிடுறான். ஸோ நாங்க அட்ரஸ் லொகேஷன் அனுப்புறோம் வந்துடுங்க அப்படின்னா சரி ஓகே. அந்த கம்பெனிக்கு அந்த ஹோட்டலுக்கு தான் நம்ம ஹீரோயினும் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கான், லைக் இன்டர்வியூ அட்டென்ட் பண்றதுக்காக. அப்போ மெசேஜ் பண்றான் ஹீரோக்கு, நீ எங்க இருக்கன்னா ஹீரோ சொன்னா ஒர்க்ல இருக்க, நான் அப்புறம் கால் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ மெசேஜ் பண்றான். அங்க அந்த சீன் கட்டாது. இங்க அந்த பொண்ணு வந்து ஹீரோட இருக்கான். இந்த சீன் வந்து நம்ம ஹீரோயின் பார்த்தானா ஹீரோயின் வந்து பிரேக்கப் பண்ணிடுவா ஹீரோட அப்படின்னு சொல்லிட்டு, லைக் அந்த ஹீரோயினும் நம்ம அந்த ரூமுக்கு வர சொல்லிருப்பா. ஹீரோவும் அந்த பொண்ணும் வந்து க்ளோஸா இருக்க மாதிரி காட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கேட்பான். இந்த மாதிரி நீ எங்க அந்த காயின் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான். என் கிட்டதான் இருக்கு, உன்னை அந்த பொண்ணை விட்டுவா நான் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு சொல்லுவான். ஸோ அதே மாதிரி கரெக்டா நம்ம ஹீரோயினும் வந்து அங்க வந்து பாத்துருவோம். பார்த்துட்டு அந்த பொண்ணு தான் நம்ம ஹீரோயினுக்கு தெரியும்ல, ஏன்னா மாஃபியா கேங்ல நம்ம ஹீரோயின் தானே கடத்தி வச்சிருந்தாங்க. ஸோ நம்ம ஹீரோயினுக்கு தெரியும் அந்த பொண்ணு. ஸோ நீ தான் இதெல்லாம் இதுக்கு பின்னால நீ தான் இருக்கியா வாஷா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு பேரை சொல்லுவா. ஸோ அந்த பொண்ணு பேர் நம்ம வாஷான்னு சொல்லலாம். ஸோ அதுக்கு பின்னாடி நீ தான் இருக்கியா, இந்த மாதிரி ஃபாலான சீப்பான ட்ரிக் எல்லாம் நான் ஃபாலோ ஆக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அங்கேயிருந்து வெளியே போயிடுறா. பின்னாடியே நம்ம ஹீரோவும் வந்து சொல்றான் இந்த மாதிரி சாரி இது வந்து தெரியாம நடந்துச்சு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். நம்ம ஹீரோன்னு சொல்ற இல்ல நான் உன்னை நம்புறேன், ஏன்னா வந்து இது வந்து ஒரு ட்ரிக்கா இருக்கும் நான் அப்பவே நினைச்சேன், சம்பந்தமே இல்லாம ஒரு ஹோட்டல்ல அது ஒரு ரூம்ல இன்டர்வியூ எடுக்கிறேன்னு சொல்லிட்டு எனக்கு கால் வந்துச்சு. எனக்கு அப்பவே எக்ஸ்பெக்ட் பண்ண ஏதோ தப்பா இருக்க போகுதுன்னு. அதுவும் இல்லாம நீ இந்த ஹோட்டலுக்கு வரதும் போது நான் பாத்துட்டேன். நானு ஃபாலோ பண்ணிட்டு வரும்போது பார்த்தா நீயும் 9th ஃப்ளோர் தான் போறேன், எனக்கு வந்த மெசேஜும் 9th ஃப்ளோர் தான். எனக்கு அப்பவே டவுட் ஆயிடுச்சு யாரோ பிளான் பண்ணிருப்பாங்கன்னு. அதே மாதிரி இந்த மாதிரி இருந்துச்சு, ஒன்னும் பிரச்சனை இல்லை. அப்பதான் நம்ம ஹீரோயின் சொல்லுவா, லைக் ஹீரோயின் கேட்டிருப்பா. இங்க நம்ம ஹீரோயின் அந்த காயினை பத்தி ஹீரோ கிட்ட கேட்டுட்டு இருப்பான். பட் ஹீரோக்கு எந்த பதிலுமே இருக்காது. அவன் சைலண்டா நின்றுட்டு இருப்பான். நம்ம ஹீரோயினும் அங்கிருந்து போயிடுவா. நெக்ஸ்ட் சீன் காட்டுறாங்க. நெக்ஸ்ட் சீன் நம்ம ஹீரோயின் வந்து அவளோட பாஸ் கிட்ட தான் போறான். அந்த பிளே நடக்கும் போது நீங்க வந்து ஹீரோ கிட்ட ஏதோ கொடுத்தீங்களா, என்ன கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாவ. அப்ப அவன் வந்து சொல்லுவான், இல்ல நான் லீக் ப்ராமிஸ் பண்ணிருக்கேன், நான் வந்து எதுவுமே சொல்ல மாட்டேன் அப்படின்னா. இல்ல நீங்க சொல்லிதான் ஆகணும் அப்படின்னா அவனும் வளரிடுவான். எல்லாமே சொல்லுவான் இந்த காயினை பத்தி எல்லாமே. நம்ம ஹீரோனே யோசிப்பா எதனால இந்த காயினை தேடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு யோசி